வாட்டர் லெவல் கம்மியாக இருந்ததுக்காக எனக்கு கொடுத்த ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்றத நம்ம இந்த விலாகில் பார்க்கலாம். இந்த சாஷே பாக்கெட் வந்து கொடுத்துருந்தாங்க. மார்னிங் நைட்டு காலையில் நைட்டு 200 ml தண்ணியில் வந்து இந்த பேக்கெட் கலந்து குடிக்க சொல்லியிருந்தாங்க. இட் கேன் ஹெல்ப்ஸ் டு இன்க்ரீஸ் வாட்டர் லெவல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு அந்த வெயின்ஸ் போட்டதுமே நான் வந்து ஒரு பேஷண்ட்டாக ஃபீல் ஆகிட்டேன். அம்மா தான் எனக்கு எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க. நான் சும்மா அதை செய்கிற வேலை மட்டும் தான் இருந்தது எனக்கு. அப்புறம் ஏகப்பட்ட டெஸ்ட் எடுத்தாங்க. ப்ளட் டெஸ்ட்டு, உடம்பு ஃபுல்லாக ஊசி குத்தி குத்தி உடம்பே பஞ்சர் ஆகி போச்சு. அதாவது அந்த 2 கையுமே ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் ஊசி குத்தின ஓட்டை தான் இருந்துச்சு. தி வெரி ஃபர்ஸ்ட் டே என் பையன் என்னை விட்டு பிரிஞ்சிருந்த நாள் அன்னைக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பகலில் என்னை விட்டு தள்ளி இருந்திருந்தா கூட பரவாயில்ல. அன்றைக்கி நைட்டு வந்து பார்த்திங்கன்னா பெரியம்மா வீட்டுக்கு போயிருந்தான். வீடியோ கால் பண்ணி பேசினப்போ அவனுக்கு ஒன்றுமே புரியல. அவன் பேசவே இல்லை. என்னையே உத்து பார்த்துன்னே இருந்தானே தவிர அவனுக்கு என்ன பேசுகிறதுனே தெரியல. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எல்லா செகண்ட் பேபி பெற்றுக்கிற மதருக்கும் இந்த ஃபீலிங் கண்டிப்பாக இருக்கும். ஓகே, அப்புறம் வந்து வாட்டர் லெவல் கம்மியாக இருக்கும்போது குழந்தையோட நுரையீரல் வளர்ச்சிக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக டெக்ஸா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் 4 times வந்து போட சொல்லியிருந்தாங்க. மீதிலாம் நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம். ஓகே, பாய்.